வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக சுவாரஸ்யமான, கொஞ்சம் மர்மம் கலந்த ஒரு உள்ளூர் சம்பவத்தை பத்தி தான் இந்த விளக்க தொகுப்புல பார்க்க போறோம். சோலன்ஸ் அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியில நடந்த ஒரு நிஜமான சம்பவம் இது. சாதாரண மனிதர்களுக்கும் விளக்க முடியாத தெய்வீக சக்திக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு எப்படி உடையுதுன்னு ஆதாரங்களோட இன்னைக்கு நாம அலச போறோம். சும்மா கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். தேயிலை மலைகள்ல ரொம்ப சாதாரணமா போயிட்டு இருக்கிற ஒரு வேலை நாள். எந்திர மாதிரி எல்லாரும் உழைச்சிட்டு இருக்காங்க. அங்க எந்த அற்புதங்களுக்கும் இடமே இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சக்தி குறுக்கிட்டு எல்லாவற்றையும் புரட்டி போட்டா எப்படி இருக்கும்? அன்றாட வாழ்க்கைக்கும் நம்ப முடியாத ஒரு ஆச்சரியத்துக்கும் நடுவுல நடந்த அந்த விஷயத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி சாலன்ஸ் ஊர்ல மக்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இவங்க தான் வளர்மதி, அவங்க கணவர் கருப்பையா. ரொம்ப எளிமையான அழகான குடும்பம் இவங்களது. இவங்களுக்கு மொத்தம் 4 குழந்தைங்க. இத நாம ஏன் இங்க முக்கியமா சொல்லணும்னா, வளர்மதி ஒன்னும் உலகத்தை விட்டு விலகி நின்ன ஒரு சாமியாரோ சன்னியாசியோ கிடையாது. அவங்களும் நம்மள மாதிரி தன் 4 குழந்தைங்கள வளர்க்க பாடுபடுற ஒரு சாதாரண தாய், ஒரு குடும்ப தலைவி. இந்த விஷயம்தான் அடுத்து வரப்போற சம்பவத்தை இன்னும் ஆச்சரியமா மாத்துது. அவங்களோட ஒரு நாள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அது ரொம்பவே சோர்வூட்டுற ஒரு சுழற்சி தான். அதிகாலையில எந்திரிக்கிறது, பகல் முழுக்க மலைச்சரிவுகள்ல இருக்கிற தேயிலை தோட்டத்துல கொழுந்து பறிக்கிறது, அப்புறம் சாயங்காலம் பயங்கர களைப்போட வீடு திரும்புறது. எந்த மாற்றமும் இல்லாத கடுமையான உழைப்பு இது. இந்த சாதாரண சலிப்பூட்டுற வாழ்க்கையில தான் அந்த எதிர்பாராத திருப்பம் நடக்க காத்திருந்துச்சு. இப்படி போயிட்டு இருந்த வாழ்க்கையில அந்த தேயிலை தோட்டத்துல நடந்த எதிர்பாராத சம்பவம் என்னன்னு இப்ப பாப்போம். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, தேயிலை மலையில வளர்மதி கூட வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தருக்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. உடனே அங்க வேலைய மேற்பார்வை செய்யற கங்காணி வளர்மதி கிட்ட அந்த நபருக்கு கொஞ்சம் திருநீர் பூசி விடும்படி சொல்றாரு. வளர்மதியும் திருநீற்று எடுத்து பூசுறாங்க. ஆனா அந்த நொடியெல்லாம் அவங்களுக்கு திடீர்னு அருள் வந்துருது. அவங்களால அந்த அருள் நிலையிலிருந்து வெளியே வரவே முடியல. ஒரு சக தொழிலாளிக்கு உதவி செய்ய போன அந்த தருணம் அவங்கள முழுவதுமா ஆட்கொண்ட ஒரு மர்மமான நிகழ்வா மாறிடுச்சு. சரி, அடுத்து என்ன ஆச்சு? இந்த அருள் நிலையில பச்சையம்மன் எப்படி வெளிப்பட்டாங்கன்னு தொடர்ந்து பாப்போம். வேலை முடிஞ்சு வீடு திரும்பிய பிறகும் வளர்மதிக்கு சுயநினைவு திரும்பல. அவங்க அந்த அருள் நிலையிலே தான் இருந்தாங்க. இத பார்த்து ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சியும் பதற்றமாயிடுச்சு. என்ன நடக்குதுன்னே யாருக்கும் புரியல. சுயநினைவு இல்லாத வளர்மதி கிட்ட ஊர் மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து, யாரு நீங்க, எந்த அம்மன் வந்திருக்கீங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. நேத்து வரைக்கும் ஒரு சாதாரண பெண்ணா இருந்தவங்க இப்ப ஒரு தெய்வீக குறியீடா அவங்க முன்னாடி நின்னாங்க. அப்போ அந்த அருள் நிலையில இருந்த வளர்மதி கிட்ட இருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? நான் தான் பச்சையம்மன், இந்த ஊர் மக்களை காப்பதற்கு வந்திருக்கேன். எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் கவனிச்சிங்களா? எந்த ஒரு முன் தயாரிப்போ திட்டமிடலோ கிடையாது. தங்களோட அன்றாட பிழைப்புக்காக போராடிட்டு இருக்கிற அந்த எளிய மக்கள் கிட்ட அவங்கள காக்க ஒரு சக்தி வந்திருக்கிறதா சொல்லப்பட்ட அந்த வாக்கு, இதுதான் இந்த மொத்த சம்பவத்தோட ஆணிவேர். இது வெறும் ஒரு ஆச்சரியமான நிகழ்வா மட்டும் இல்லாம எப்படி ஒரு ஆழமான தெய்வீக வாக்குறுதியா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். அந்த சம்பவத்துக்கு பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் வருது. சரியா 48 நாட்கள் அம்மனோட முழுமையான பேரருளை பெறுவதற்காக வளர்மதி இந்த 48 நாட்கள் ரொம்ப கடுமையான விரதம் இருந்தாங்க. ஒரு சாதாரண தேயிலை தோட்ட தொழிலாளியா இருந்தவங்க தன்னை முழுமையா ஒரு தெய்வீக கருவியா மாத்திக்க அவங்க எடுத்துக்கிட்ட தவந்தான் இந்த 48 நாட்கள். இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லையா? இந்த 48 நாள் கடுமையான விரதத்துக்கு பிறகு இன்னைக்கு வளர்மதியோட நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தன்னை தேடி வர்ற எல்லாருக்கும் அருள்வாக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள நாடி வர்றவங்களுக்கு அம்மனோட ஆசைய வழங்கி அவங்க துன்பங்களை தீர்த்து வைக்கிறதா மக்கள் ரொம்ப ஆழமா நம்புறாங்க. ஒரு காலத்துல அன்றாட பிழைப்புக்காக கொழுந்து பறிச்ச அந்த கைகள் இன்னைக்கு பலருடைய கண்ணீரை துடைக்கிற கைகளா மாறியிருக்கு. இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு. மனித வாழ்க்கையில எதிர்பாராத தருணங்கள்ல எப்பேற்பட்ட பெரிய மாற்றங்கள் நடக்குங்கிறது தான் அது. சோலன்ஸ் ஊருக்கு போனா நமக்கும் அருள்வாக்கு கிடைக்கும், நம்ம கஷ்டங்களெல்லாம் தீரும்னு அந்த மக்கள் ரொம்ப உறுதியா நம்புறாங்க. இந்த நேரத்துல உங்க மனசுல ஒரு ஆழமான கேள்வியை கேட்டுட்டு நான் இதை நிறைவு செய்றேன். சோலன்ஸ் நோக்கிய பயணம் உங்களோட துன்பங்களுக்கும் ஒரு தீர்வாக அமையுமா?